அதோட உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த நீங்கள் கட்டின வீட்டில் நீங்களே இருக்க முடியாது. ஆமாம், இது வந்து சத்தியம். அது இவர் சர்வங்க தகனப்பில்லப்போ அப்படி படுத்தது அதெல்லாம் இங்கே வந்து அந்த இதெல்லாம் செல்லுபடி ஆகலை. ஏன்? இவரோட பக்தியை பார்த்து இவருடைய அனாயிட்டிங், இவருடைய கிரேசி, இவருடைய கர்த்தருக்கு இந்த காட்லினஸ் எல்லாம் வந்து ஏசாவை தொடவே இல்லையே. யாக்கோபை கர்த்தரே சந்திக்கிறாரு, அப்போ கூட அந்த மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் போகவே இல்லையே. தாய் தகப்பனை ஏமாத்தினா அதனால அவனுக்கு 20 வருஷம் சிறைவாசம் மாதிரி போயிடுச்சு, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இது வீட்டுக்குள்ளே இவ்வளோ ஹரிபரியாக போயின்னு இருக்குது. ரெபேக்காவில் கூப்பிட்டு முதல்ல சொல்லியிருக்கணும் ஈசாக்கு, இந்த பாரு யாக்கோபை வந்து நீ நேசிக்கிறது மாதிரி நான் நேசிக்கிறேன், நீ ஏசாவே பாரு. ஏசாவை பக்கமே போல ரெபேக்கா. யாக்கோபு யாக்கோபு யாக்கோபு. இவன் யாக்கோபு ஏசாவை விட்டதா சரித்திரமே இல்லை. கறி, மீன், முட்டை, எறா, சொரா, பொறானா இந்த மாதிரி வாங்கி வர பசங்களை ரொம்ப பிடிக்கும். கடைக்கு போய்ட்டு வர பசங்க சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு படிக்கிற பசங்களை பிடிக்கும், சில பேருக்கு பைக்கு டிரைவர் நம்மளை டிரைவராக இருக்கிறான்னா அவன் ரொம்ப பிடிக்கும். எங்கன்னா அது நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணால் வந்தே கூப்பிட்டு போவோம். நமக்கு எதுவும் ஒத்தாசை கொடுத்தோ அது நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். பலவீனம், காலத்தை பிரயோஜனப்படுத்தலை, வயசில் இருக்கிறப்பெல்லாம் விட்டுறது, அப்புறம் திடீர்னு அந்த முள்ளா முளைக்குதா. கல்யாணம் பண்ணி வச்சு அவன் பொண்டாட்டி வந்தா அவள் பேச்சை கேட்டுன்னு போயிட்டான் ஐயா. இந்த மாதிரி எல்லாம் இங்கே நடக்குமானா? அவ்வளோ கோட்டை விட்டு உட்காந்துருக்குற.